நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்யூஸ் பண்ண ஒரு பல்பை தண்ணி ஊற்றி எப்படி நம்ம ப்ரொஜெக்டர் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த பல்பை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரைட்டான இடத்துல வச்சா அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப டல்லாக தான் தெரியும். இதுவே நீங்கள் டார்க்கான ப்ளேஸில் வச்சோம்னா நல்லா தெரியும். இப்போ அந்த பல்பை வந்து நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்காக தான் இப்போ அந்த ஹோல்டர் பண்ண போகிறோம். ஒரு ஷூ பாக்ஸ் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக பிளாக் கலர் சார்ட்டை வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் அதை கார்னராக டெக்கரேட் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து ரெட் கலரில் ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கிட்டு அது அந்த கார்னரில் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இப்போது நான் வந்து அந்த ஃப்யூஸ் பண்ண பல்பில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வரைய போகிறேன். இப்போ இந்த பல்பை எப்படி உடைக்கிறது தெரியல அப்படின்னா இதை எப்படி உடைக்கணும் அப்படின்றத வந்து நான் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இப்போ அந்த பல்பு அளவுக்கு நான் வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டேன். அதுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அந்த சைஸ்க்கு. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பல்பை வந்து நான் அதில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதா ஒழுங்காக அதில் வந்து நிற்குதா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்குச்சு. இப்போ இந்த பல்பை நீங்கள் வந்து திரும்பவும் எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கார்னர் வந்து நல்லா இல்லைனால நம்ம வந்து அதனால் அதை வந்து பிளாக் கலரில் ஒரு சார்ட் பேப்பரை வச்சு நான் வந்து ஒட்டிக்க போகிறேன் அந்த கார்னரெலாம். ஒட்டுனதுக்கப்புறம் அந்த கார்னரில் உள்ள எதுனா மார்க்லாம் நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போது நான் வந்து 10 ரூபாய்க்கு ஒரு ஃபோம் ஷீட் வாங்கி அதை வந்து நான் எனக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வந்து வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்து ஃபுல்லாக நான் வந்து ஒட்ட போகிறேன் எங்கெங்கெல்லாம் வேணுமோ. நான் இப்போ வந்து MSK அப்படின்ற மாதிரியும், அப்புறம் இது வந்து ப்ரொஜெக்டர் வந்து ஃபிலிமுக்கு ஏற்ற மாதிரி தான், அதில் ஃபிலிமுக்கு ஏற்ற மாதிரி பாஸ் ப்ளே, அப்புறம் ஹார்ட் ஷேப் அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. இதை நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேஸ்ட் பொருள் வச்சு செய்கிற கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கம்மியான காஸ்ட்டே செஞ்சிடலாம். வெறும் 20 ரூபாய்க்கு நம்ம வந்து திங்ஸ் வாங்கி நம்ம செஞ்சிடலாம் இந்த பொருளையே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பல்பில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டு அந்த நம்ம செஞ்சுருக்க அந்த பல்பு ஹோல்டர் பாக்ஸில் வந்து நம்ம வந்து இப்போ அந்த பல்பை வந்து வைக்க போகிறோம். நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வச்சுட்டேன். இப்போது நம்ம வந்து அந்த வீடியோ போடுறதுக்கான அந்த செட்டிங்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் ஃபோனில் MX பிளேயர் அப்படின்னு ஒரு ஆப் ஏற்றிக்கிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் ப்ளே பண்ண போகிற வீடியோவில் ஃபுல் பிரைட்னஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வால்யூம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சவுண்ட் நல்லா கேட்கும். இப்போ அந்த வீடியோக்கு மேலே 3 டாட் தெரியுதா, அந்த 3 டாட்டில் டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளே அமுக்குனீங்கன்னா ஸ்க்ரீன் ரொட்டேஷன் இருக்கும் ஆன் ஆகி அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை தலைகீழ வைக்கும்போது நல்லா தெரியும். இப்போ வந்து நீங்கள் அந்த ஃபோனை வந்து நீங்கள் உங்கள் பாக்ஸில் வச்சுருங்க, தலைகீழ டார்க்கான ப்ளேஸில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா பிரைட்டாகவும் தெரியுது. இப்போ அந்த பிளர்னஸ் போடுறதுக்காக உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளர்னஸ் போயிடும். இதுவே நீங்கள் இந்த ஒரு பிரைட்டான ப்ளேஸில் வச்சிங்கன்னா இந்த இது இப்படி தான் அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப டல்லாக தெரியும். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல க்ரியேட்டிவான வீடியோவில் பார்க்குற வரை ஸ்டே டியூன் வித் மீ. பாய்.